இப்போ 12 கோத்திரத்தை கட்டி எழுப்ப வேண்டிய கிருபை. இல்லை சொல்லுங்களேன். அவங்க பையன்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் உனக்கு என்னப்பா வேணும்? ஐஸ்வர்யம் வேணுமா? சத்துரு வேணுமா? வேணாம், ஞானம் வேணும் ஆண்டவர். இந்த ஜனங்களை விசாரிக்கணும் ஆண்டவர். 12 கோத்திரத்தை விசாரிக்கிற மன விருத்தியை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. இல்லையா? ஏன் அதை கேட்குறேன்னா, ஜனங்களை நடத்தக்கூட ஒரு கிருபை வேணும். அத்தனை லட்சம் பேரை மோசை எப்படி நடத்தி போனான்னு இன்னி வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இல்லையா? 12 லட்சம்ன்றாங்க, 25 லட்சம் பேருன்றாங்க. நான் அதையே யோசிச்சுக்கும் போது ஆண்டவர் பால்யாங்கிச்சோ கொண்டு வந்தார். 1 கோடி விசுவாசி, 100 விசுவாசியே குத்துது கொடையுது. இல்லையா? இதோ போயிட்டு வரேன்னா ஆளை காணோம். எங்கேயும் போல பஸ், இங்கே தாங்கிற பஸ்டர், எங்கே ஆளை காணோம். இப்போ 100 குத்துது கொடையுதுன்னா இந்த 1 லட்சம் 1 கோடி பயப்படவே வேணாம். அபிஷேகம் நடத்தும்.